ஹலோ தோழர்களே, இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா அன்பு ஆனந்தம் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி அவர்கள் இத்தனை நாள் என்ன தூங்கிட்டு இருந்தாரா? 23 லாக்அப் டெத் நடந்திருக்கு, இதை பத்தி ஒண்ணுமே பேசல. இப்போ 24வது லாக்அப் டெத்துக்கு மட்டும் இவ்வளவு இது பேசுறாரு, எல்லாமே அரசியல் காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அரசியல் காரணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு நாள் நடந்தது வெளியவே தெரியல, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இதுவுமே வெளியே தெரிஞ்சிருக்காது. ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆனதுனால மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இவ்வளவு பேசுறாங்க எல்லாருமே, ஜஸ்டிஸ் வேணும் அஜித்குமார் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா இந்த கேஸையுமே மூடி மறைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக ஒருத்தருக்கு நிக்கல. ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ துப்பாக்கி சூட்ல இறந்து போனவங்க வீட்டுக்கெல்லாம் நேர்ல போய் தான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்டா கால் பண்ணி மன்னிச்சிருக்கமா, சாரி, இந்த சம்பவத்துக்கு ரொம்பவே வருந்தி பேசுறாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் அவர்களும் பேசல. இதுக்கு முன்னாடி ஏடிஎம் ஆட்சியில் ஜெயராஜ் பினிக்ஸ் இறந்தப்போ கூட எடப்பாடி அவர்கள் கால் பண்ணி ஒரு சாரி கூட கேட்க கிடையாது. ஆனா முதல்வர் ஐயா குடிச்சிட்டு இறந்து போனா நேர்ல போய் பாப்பாரு, 10 லட்சம் பணமும் கொடுப்பாரு. இவங்களோட கவனக்குறைவுனால இறந்து போனவங்களுக்கு போன்ல ஒரு மணிப்பும் 5 லட்சம் ரூபாய் பணமும் அப்புறம் இடம் ஒண்ணு கொடுத்திருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அஜித்குமார் அவரோட பிரதரே சொல்லியிருப்பாரு, இந்த இடம் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவுட்டர்ல கொடுத்திருக்காங்க, தண்ணியும் இல்லங்க மக்களும் இல்ல, ஒரு காட்டுக்குள்ள இடம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெவலப் ஆகாத ஏரியா ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறத்துக்கு உள்ள இருக்க ஏரியா. எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா. இவ்வளவு குறைய வச்சுட்டு நாங்க இவ்வளவு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.